ஸோ ஆயில மக்களே, நீங்கள் வந்திருக்குது சுண்டலி கேமிங். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டியூடு சிமுலேட்டர் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டியூடு தெஃப்ட் வார்ஸ் மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது டியூடு தெஃப்ட் வார்ஸு இந்த கேம் பார்த்து தான் வந்துச்சான். இந்த கேம் வந்து நான் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு கேம் பிளேவாக போடுறேன். ஏன்னா இதுதான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. கேமில் பார்த்தீங்கன்னா டியூட் தெஃப்ட் வார்ஸில் இருக்க மாதிரியே சேவ் பட்டன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும் போல். கிளிக் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம் போல். ஓகே, சேவ் பண்ணிக்கிட்டேன். டிவி வேறு இருக்குது. படம் போடுங்கயா. என்னடா இது, நல்ல படமாக போடுங்க. ஐயோ, வேறு சேனல். என்னது, எதுவுமே நல்லா இல்லை. சரி, நம்ம வீட்டையே சுற்றி பார்ப்போம். வேறு கிச்சனில் என்னெல்லாம் இருக்குது. கிச்சனில் கார்ன்ஃப்ளாக்ஸு, பால், அது இதுன்னு என்னமோ இருக்குது. இதோ ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் என்ன இருக்குடா, தரங்கடா. பாத்ரூம்யா. பாத்ரூம் நல்லா நீட்டாக வச்சுருக்கான். க்ளோஸ் பண்ணு. ஓகே, கண்ணாடியில் எதுவுமே தெரில. டேப் ஓப்பன் பண்ண முடியுது. தண்ணி என்னையாடா பிளாக்காக வருது. ஓகே, வேறு என்ன, ஒரு டோரை க்ளோஸ் பண்ண மாட்டேன். பாத்ரூம் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, வேறு என்ன பண்ணலாம். இதையும் திறக்க முடியுமா? ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் மட்டும்தான் இருக்குது. ஐயோ பாவம், காசு இல்லையே உங்ககிட்ட. சரி, வேறு என்ன. இந்த ரூம் என்ன, இது என்னது, கரேஜா? சரி, காரும் இல்லையா? என்னடா வீடு இது, பாவங்க இவன். ஓகே, அவனில் என்னமோ அவனில் டைம்ஸ்லாம் செட் பண்ண முடியுது. டைம் செட் பண்ணி அவன் ஒர்க் ஆகுது. இதுதான்டா ஒர்க் ஆகுது இந்த வீட்டில். ஓகே, இந்த அவனில் முடிஞ்சு திறந்து பார்ப்போம். உள்ளே தான் எதுவுமே வைக்கலையே, என்ன இருக்கும். சரி, கதவை திறந்து வெளியே போனால் வாவ், செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸு. ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட கார் இல்லை. நம்மக்கிட்டே கார் இருக்கியா? அங்கேருந்து திரும்பி பார்க்குறேன், நம்மக்கிட்ட கார் இருக்குது. ஓகே, நம்ம காரை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா நம்ம கார் டப்பா காராக இருக்குது. முதல்ல அதை விட்டு இறங்கும். பார்த்தீங்களா, ஏதோ ஃபேமிலி கார் மாதிரி இருக்குது. இதுதான் பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸாக BMW நம்மளுக்கு எது தோணுதோ வைக்க வேண்டியது தான். இது சரி, ஏறியாச்சு. என்ன வண்டி இது, பரவாயில்ல. இது ஸ்பீடாக போகுது அதை விட. செமையாக போகுதுடா வண்டி. பறக்குது. ஐயோ, வண்டி கண்ட்ரோல் இல்லாமல். ஐயோ, என்னடா வண்டி இது, குட்டிக்கிறனாலாம் அடிக்குது. வண்டி எங்கேயோ போகுது. எங்கள் வண்டி, இந்த வண்டி கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது. டேய் இப்படிலாம் பண்ண என்னதுடா, ஆனா கவுந்துக்குது. இதோட 3வது வாட்டிங்க வண்டி எடுத்து அங்கே திரும்புகிறேன், அங்கே கவுந்துச்சு. இங்கே திரும்புகிறேன், இங்கே கவுந்துச்சு. இந்த வண்டி வேஸ்ட்டு போல். வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணும். யாரா நீ? இவங்கிட்ட பேச முடியுது. ஃபாலோ மீ. அடிக்க வராத. இவன் அடிக்க வர மாதிரியே வரான். இங்கே நில்லு நீ. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான். நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ரோட்டில் போகிறவங்க நம்ம சொல்கிறத கேட்குறான். இரு, வேறு எதாவது பண்ண முடியுதா? டியூ எதாவது சொல்கிறா? சரி, க்ளோஸ். நீ இங்கே கடை, இங்கே நிற்பியா போவியா? அடிக்கிறான். ஐயோ, லேசாக தான் கையை வச்சேன். டி நல்லா ஃப்ரெண்டாக நடந்துக்கிறேன்ட்டு சொல்லிட்டு தோலில் கையை போட்டால் இப்படியாடா அடிக்கிறேன். இவங்க செம்மையாக அடிக்கிறாங்க. ஐயோ 67 ஆயிடுச்சு ஹார்ட்டு. 100லேருந்து 2 அடிக்க. ஐயோ எட்டி உதைக்கிறேனே. ஓடுகிடாடே, இவன் இன்னும் தப்பிச்சு ஓடுகிடாடே. ஐயோ, விடவே மாட்டேங்கிறாங்க அவன். ஐயோ, சரி, இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். இந்த காரு அது ஒழுங்காக ஓடுமா? அன்ட்டான். என்னடா அடிக்கிற காருக்குள்ளே இருந்தா? காரில் அடித்தா உனக்கு தான்டா வலிக்கணும், ஏன்டா எனக்கு வலிக்குது? ஐயோ, என்னடா இது, டியூட் தெஃப்ட் வார்ஸ் மாதிரியே தான் இருக்குது. முதல்ல இதை விளாட்டோம்ல போடா டே. ஐயோ, என்னங்க வண்டி இது? அவனை அடித்து படுக்க போடலான்னு பார்த்தா கார் நம்மளை கவுத்து போட்டுருச்சு. ஓகே, நம்ம இந்த காரே எடுப்போம். நம்மக்கிட்டே இதே கார் தான் இருந்துச்சு. ஒழுங்காக அதிலே வந்திருக்கணுமோ? அதான் இருக்கிறதுக்கு ஆசைப்படாமல் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். போடா டேய், என்னெல்லாம் ஆச்சு 50% இறக்கிட்டாங்க.
முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த மேப்பை. ஓகே, இப்படிக்கா போவோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்திருக்கோன்னு எனக்கே தெரில. ஓகே, அந்த சைடு ஏதோ ஒரு கடை இருக்குது தனியாக ஓரமாக. என்ன கடைன்னு போய் பார்ப்போம். ரிவர்ஸ் ஆடுற வண்டியை. இங்கே தான் இங்கே என்னமா இருக்குது? கன் ஷாப்பு போடு. வெப்பன் ஸ்டோர், வெப் ஸ்டோர். சூப்பரே. நம்மகிட்ட $100 தான் இருக்குது. அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியலை. டிடி என்னடா தூக்கி போடுது கதவு? $100 ஒரு கன் இருக்குது. என்ன சில்லி பிஸ்டலா? என்ன கன் இது? சில்லி பிஸ்டலா ஏதோ கன்னு போட. என்னங்க சுட்டா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. செவுத்து சுத்தமாக இருக்கான். ஓகே, கதவு க்ளோஸ். அப்புறம் வெளியே வந்து அடிச்சிட போகிறான். ஓகே, இப்போ வந்து டெட் பாடி யாரா? கன்னு பலி யாரு? இவனை பார்த்தா கொஞ்சம் டீசெண்டான பையமாக இருக்கிறான். என்னடா பறந்து போய் விழுற? காசெல்லாம் வச்சிருக்கான் பாய். காசாட்டே போடு. என்னங்க 1 ஸ்டார்? யாரா நீ? ஐயோ அடிக்கிறான். 27 அடிச்சு ஒரு அடியில். ஐயோ செத்து போட. யாரா நீ? போலீஸா நீ? போலீஸுன்ற என்ன நார்மலாக சட்டை போட்டு கண்ணாடி போட்டால் நீ பெரிய போலீஸா? நாங்கள் உன்னோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். என்னடா 2 ஸ்டார் வச்சு இன்னும் 2 ஸ்டாருக்கு 2 பேர் வராங்களா? ஓகே, காசு நிறையா கிடைக்குது. காசு முதல்ல ஐயோ 3. ஐயோ இன்னும் ஒரு அடி வச்சா காலி. நான் ஓடுறாடி ஓடுறா. ஏன்டா ஸ்டாமினா இல்லாமல் ஓட மாட்டேங்கிற? டி என்னடா நீங்களே வச்சு நீங்களே ஊந்துக்கிறீங்க? என்னடா ஜோக்கர் பசங்களாக இருக்கானுங்க. எப்படி துரத்தி வரலாம்டா? டி 3 தான்டா இருக்கு லைஃப். செத்து போடா. 3 ஸ்டார் வந்துருச்சு. வெறி கொண்டு துரத்துறாங்க. ஐயோ எங்க விடவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோயோ டி விடுங்கடா. தெரியாமல் சுட்டுட்டேன்டா. புல்லட் வேற இல்லை. ஐயோயோ நானுக்கு மீலி தான்டா. போடுறா சாவுங்கடா. பட அடி. எவ்வளோ பெரிய பைபிள் வந்து தெரியுமா? நின்று அச்சனா தாங்கியா பாவி ஒரே அடியில் முடிச்சிட்ட. இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஜெயிலில் அடைச்சிட்டாங்கயா. அங்கே என்னமோ டேஸ் கவுண்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே என்னென்னா க்ளோஸ் பண்ணு. இது ஏன் தரேன்? ஜெயில் கூட நீட்டாக தான் இருக்குது. ஆனால் அங்கே டேஸ் ஓடுது. இவ்வளோ நாள் உள்ளே இருக்கும். அதை ஸ்பீட் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா? 100 நாள் சிறை தண்டனை நம்மளுக்கு. ஓகே, முதல்ல வெளியே போங்கடா. முதல்ல இந்த ஜெயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜெயிலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம இந்த இடத்துக்கு வரத்துக்கும் வாய்ப்பு. என்னடா எல்லா கதவை திறந்தாலும் வந்து மாட்டிக்கிறேன். ஃப்யூச்சரில் எப்பயாவது என்னடா தூங்குறீங்களா இல்லை அவ்வளோதானா? ஏதோ படுத்து கிடக்குறாங்க. ஓகே, மேலே எல்லாம் பார்த்தா ஜூட் தெஃப்டர்ஸில் இந்த செல்லில் தானே ரிச்சின்னு இருப்பான் ஒருத்தன். ஆமாம், இதை பார்த்து தான் காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேமில் என்ன பண்ணணுன்னே தெரியலையே. என்ன கான்செப்ட், என்ன ஸ்டோரி எதுவும் புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் ஜெயிலை விட்டு வெளியே என்னடா இவ்வளோ காசு? போடு அல்லு. என்னங்க காசு இப்படி ரோட்டில் கிடக்குது. எவனா எடுத்துட மாட்டான். நம்ம முதல்ல எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே காசு இருக்குது. அதனால் போலீஸ்கிட்ட கொடுத்துடணும். சார் யாரோ வராங்க. நான் வந்து சமூக சேவை தான் செய்கிறேன். அதாவது இதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்க வேணாம். யாரும் பார்க்கலை. எல்லாம் அவங்க போட்டுக்கு அவங்க டியூட்டி பார்க்குறாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு இப்படியா நவுந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஏதோ அந்த பேர் மறந்துச்சு. பவுலிங்கா? ஐயோ தெரில, ஏதோ மறந்துடுச்சு டக்குன்னு. ஏதோ விளாட்லான்னு வந்துட்டேன். இது என்னதுன்னா எப்படி எடுப்பேன்? இதில் போய்ட்டு எதாவது வாங்கணுமா? ரீசெட் பின்ஸு. என்ன பின்ஸ்? எப்படி எடுப்பேன்?
ஓ, கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணால் எடுக்கிறாங்க. புரிஞ்சிருச்சு. கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணால் தூக்குறான். நான் வந்து பாலாக மாறிட்டேன். பால் வந்து உருண்டு போகுது. எப்படி? என்னடா அசிங்கப்படுத்திடுச்சு. போங்கடா. இவ்வளோ வேகமாக பால் உருண்டு போகுது. பார்த்தா போய் இதை மட்டும் அடிச்சு விட்டுச்சு. எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஓகே. என்னடா இது? விடுங்கடா. ரீசெட் பின்ஸ். ஓகே, இப்போ நான் வெளியே வந்துட்டேன். வேறு என்ன பண்ணலான்னா முதல்ல சுற்றி பார்ப்போம். இதை தான் அப்பத்துன்னு சொல்கிறேன். சுற்றி பார்க்குறக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வண்டி எடுப்போம். இது என்ன டோ பண்ணுற வண்டி மாதிரி இருக்குது. பின்னாடி இந்த வண்டி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கியா? ஓகே, வண்டியை ஆஃப் ரோடில் தான் ஓட்டுவோம் நம்ம. ஆன் ரோட்லாம் நான் வாய்ப்பே இல்லை. ஆஃப் ரோட் திரும்ப. ஓகே, வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கிறேன். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம். எந்த இடம்னு கேட்டிங்கன்னா மோட்டல், அதாவது ரூம் புக் பண்ணி தங்க போகிறோம். நம்ம வீடு வந்து ஓட்ட வீடாக இருக்குது, அதனால் எதுவுமே இல்லை. அதனால் இங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கிக்கலான்னு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றுமே இல்லை. என்னடா காமெடி பண்ணுறீங்களா? எல்லாரும் இப்படி இருந்தா போங்கடா. ஏங்க இந்த ஹோட்டல் மோட்டல் வந்து நம்ம வீட்டை விட ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த மோட்டல் நடத்துகிறவன் ரொம்ப பாவம். ஓகே, நம்ம இந்த வண்டியிலே போவோம். இந்த வண்டி ஸ்பீடாக போகுது, ஆனால் கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம பொறுமையாக இந்த வாட்டி ஓட்டுவோம். ஸ்பீடாக போவோம். பொறுமையாக. ஐயோ, ஸ்டார் வரல. காரால் எத்தனை எதுவும் வராது போல். பொறுமையா நின்று பொறுமை. ஏய் எங்கடா போகுது வண்டி? இந்த வண்டி இப்படி ஆடுது. வண்டியை திருப்பு. ஆமாம், இப்போ நான் எங்கே போகணும்? போவோம், எங்கேயா போவோம். ஏதாவது ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா பறந்துட்டான்டா அவன். ஓகே, திருப்பி நான் அங்கங்கே சுற்றி வெப்பன் ஸ்டோருக்கே வந்துட்டேன். ஏன்னா இப்போ என்கிட்ட அந்த கன்னும் இல்லை. அதனால் கன்று $140 இருக்குது. ஆகையால் கன்று வாங்க வந்திருக்கேன். இந்த கன்று தான் வாங்க போகிறேன். வாங்கிட்டேன். வேஸ்ட் பண்ணிட்டேனே. $120 அங்கே ஒரு கன்று இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகே, இங்கே வந்து $10 நைஃபு, $50 கிரனேட்டு. ஓகே, நம்ம நைஃப் மட்டும் வாங்கிட்டு கிளம்புவோம். இந்த கார் எடுறான். இந்த கார் தாங்க எனக்கு ஈஸியாக இருக்குது திருப்புறதுக்கெலாம். ஓகே, ஒரு பேச்சுக்கு சொன்னேன் டாடி ஈஸியாக இருக்குன்னு. அது நீ இவ்வளோ ஈஸியாலாம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம போகலாம். இருங்க. சாரே யாரா நீ? நில்றா. நில். என்னை ஃபாலோ பண்ணு. நீயும் என்னை ஃபாலோ பண்ணு. அவன் நடந்ததை பார்த்தீங்களா? ஐயோ. ஓகே, இப்போ வந்து 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு கேங்கை சேர்க்க போகிறோம். ஏன்டா அடிக்கிற மாதிரி ஓடி வர? பாவி, ஏங்க கொஞ்சம் டைம் கச்சா போட்டு தள்ளிடுவான் போல். இவங்கிட்ட உஷாராக தான் இருக்கணும். ஓடி வரதை பார்த்தாலே பயமாக இருக்குது. டைனோசர் என்ன ஜுராசிக் பார்க் வந்துட்டேன்னா? ஜுராசிக் பார்க் இல்லை, சாதா பார்க்கே. ஓகே, 2 பேர் தோத்தனுமே. ஒருத்தன் தான் தோர்த்துறான். ஃபாலோ மீன் 2 பேரை கொடுத்தனே. சரி விடுங்க, ஒருத்தன் தான் தோர்த்தின்னு தான். இப்போ அவனையும் காணும். கொஞ்சம் தூரம் தான் தோர்த்தாங்க போல. நம்ம பாட்டுக்கு எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடனா. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் முன்னாடி ஒரு வண்டி. இதுதானே இந்த டிவியில் பார்த்தோம். ஆமாண்டா. இரு, இதில் இருக்குது எல்லோ சட்டை, ப்ரொஃபைலில் இருக்குது ப்ளூ சட்டை. என்னடா இது? பார்த்தீங்களா, ஏமாத்துறாங்க. ஓகே, கடையில் போய் ஏதாவது வீட்டுக்கு தேவையானது வாங்குவோம். என்னடா கடை இது? ஒருத்தனையும் இல்லை. சரி, ஜூஸை குடிப்போம். வெயிலில் வந்திருக்கோம். டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹைட்ரேட்டட் ஆகிடுவோம். எல்லாமே காலியாக இருக்குது.
என்னடா கடை இது? இந்த ஊரில் எல்லாருமே இப்படி தானா? எல்லாரும் பஞ்சத்தில் தான் இருக்காங்க போல். ஐயோ பாவம், நான் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கேன், அதனால் நீ செத்துரு. ஐயோ பாவம், ரோட்டில் போகிறேன்னு அப்பாவையும் பிடிச்சி கொள்கிறோமே. டேய் நீ ஓடாதடா. நில்றா. டேய் தெரியாமல் சுட்டான்டா. டேய் ஸ்டே ஹியர், நில்லு. ஐயோ பயந்துட்டாங்க, அவன் செத்துப்போ. நீ எங்கே ஓடி போய் பழைய போகிற, அதனால நானே ஒன்று கொண்டுறேன். ஓகே, இப்போ போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் துரத்துறதுலேருந்து தப்பிக்கிறணும். ஆனால் தப்பிக்கவே முடியல இந்த கேமில். எங்கெங்கேயோ சுற்றிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து நிற்கிறேன், ஆளை காணோம். தப்பிச்சிட்டேன் போல். ஆனால் ஸ்டார் அப்படியே தான் இருக்கேன். ஐயோ துரத்துறானே. டே கத்தி வச்சு குத்திரும், ஓடிடு. துப்பாக்கி வச்சு சுட்டுரும், ஓடிடு. சாவு. புல்லட் வச்சு. ஐயோ இந்த சுட்டா சாவ மாட்டேங்கிறான். இப்போ தான்டா ரத்தம் தெரியுது. பறங்கிக்கா மண்டையா, என்னையா துரத்துற? ஊர் ஃபுல்லாக 4-5 வாட்டி சுற்றினாலும் விட மாட்டேங்கிறானுங்க. ஆனால் இவனை சுட்டா 2 ஸ்டார் ஆகிடுதே. இந்த கேமில் எப்படி போலீஸ்ட்டு வந்து எஸ்கேப் ஆகிறதுனே தெரிலங்க. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டா வந்து ஜெயிலில் கூட்டு போய் போட்டுடுறாங்க. டே விடுங்கடா, லைன் கட்டி வராங்கடாடி. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அவ்வளோ பெரிய தப்பாடா பண்ணிட்டேன். ஒரே ஒருத்தனை சுட்டேன், அதுக்கு ஒரு போலீஸ்னு தான் அவனும் சுட்டேன். அதுக்கு நீ இவ்வளோ பேராக வருவீங்க? நான் மாட்டிக்கினேன். அச்சிச்சோ விடுறாடி. பின்னாடி இது இருக்கா? நானும் கிளிச் ஆகிடுச்சு போலன்னு நினச்சிக்கிறேன். டே லைஃப் காலி ஆகுறா. விடுங்கடா. டேய் சாவுங்கடா, கத்தி வச்சு குத்திடும். ஓடு. கீழே ஊன்ட்டான் பத்தியா? என்னடா விழுந்து வந்திக்கிறான். டே 77% இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது. பாவீங்களா நீங்கள்? இவனுங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது போலங்க. திருப்பி அதே ஜெயிலு அதே ரூமு. ஏன் எனக்குன்னே பேர் எழுதி வச்சிட்டிங்களா இந்த ரூமு? இல்லை புரியல, வேறு ஏதாவது ரூமில் போட மாட்டீங்களாடா? யாரு 100 நாள் வெயிட் பண்ணோம். 100 நாள் தண்டனை. சுண்டலியை வெளியே விடுங்கடா டேய். பாட நான் எனக்கு கொடுத்த அது என்ன சொல்லுவாங்க, ஆர்டர் முடிஞ்சு. நான் வெளியே போகிறேன். இருங்க, முதல்ல இந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி பார்க்கணும். ஒழுங்காக சுற்றி பார்க்கல போன வாட்டி. அதுக்கு தான் நான் போலீஸ் அடி வாங்கினேன். எங்கே போனாலும் ஏன்டா இந்த பாத்ரூம்லேயே வந்து நிற்கிறேன்? புரியல. எங்கே போனாலும் கரெக்டாக இங்கே வந்து நிற்கிறீங்க. தண்ணி வரல. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். தண்ணியே வரல. என்ன போலீஸ் ஸ்டேஷனோ? ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. ஏன்னா இந்த வீடியோவில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த சுண்டலியை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க.